நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளியின் மூலமாக இந்த புதிய வருடத்திலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. எங்களுடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த ஆண்டிலே கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பதான வசனத்தை ஆண்டவர் எங்களுடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. இந்த புதிய ஆண்டிலே கூட ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறப்போ, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து கேட்கிறப்போ, ஆண்டவரே நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று கேட்டப்போ, ஆண்டவர் வந்துட்டு தீர்மானம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினாரு. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் மெசேஜ் வந்துட்டு நிறைய தடவை நம்ம சபைகளில் கேட்டிருப்போம். ஒவ்வொரு புதிய ஆண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தீர்மானம், ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுவோம். டே டு டே லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் தான் தீர்மானிக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன சமைக்க போகிறோம், நம்ம எங்கே போக போகிறோம், நம்ம எதை பண்ணுறோம், எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அந்த டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு நம்ம தான் பண்ணுறோம். அந்த தீர்மானம் அப்படின்றது நம்மளுடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறத நம்ம பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இட்லி பிடிக்கும் அப்படின்னா நான் இட்லி சாப்பிடணுன்னு தான் முடிவில் போவேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த பர்டிகுலர் டிஷ் நல்லாயிருக்கும், இதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் நான் முடிவு பண்ணதை நான் பண்ணலை.
என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறத தான் நான் பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறப்போ தீர்மானம் அப்படின்றது நம்ம ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ்னால ஒரு சூழ்நிலைகளில் அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த புதிய ஆண்டில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வந்துட்டு ஒரு 5 காரியங்களில் நான் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பேசிக் திங்ஸ், கிறிஸ்டியானிட்டி லைஃப்பில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, இயேசுவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த பேசிக் 5 காரியங்களில் அவங்க ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டு அந்த வருடம் முழுவதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த வருடம் நிச்சயமாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருடமாக காணப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 5 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டவுட் தான். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறது, அதை தியானம் பண்ணுறது, பைபிள் ரீடிங். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை உங்களுக்காக வாசித்து காட்டுறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்ம வந்துட்டு பைபிள் ரீடிங் ஒழுங்காக நம்ம படிக்கலை, டெய்லியும் வந்துட்டு கொஞ்ச நேரமாவது ஒரு சில சாப்டர்ஸாவது நம்ம பைபிளை படிக்கலை அப்படின்னு இத்தனை ஆண்டு காலமாக நம்ம இருந்திருப்போமானால் இந்த புதிய வருடத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளுமே வந்துட்டு வேத வசனத்தை நான் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு சாப்டராக இருக்கலாம், 2 சாப்டராக இருக்கலாம், அது எத்தனை சாப்டர்ஸ் ஆனாலும் இருக்கலாம். உங்களுடைய வசதிக்கேற்ப வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு வேத வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வந்துட்டு சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய வேதத்துல நம்ம எப்பொழுதும் தியானமா இருக்கணும். அது போலதான் சங்கீதம் 119 105ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம படிக்க தான் நம்மளுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வழிகளில் நம்ம நடக்க வேணும், எப்படிப்பட்ட வழிகளில் நம்ம நடக்கக்கூடாது, எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பார்வையில் எது பிரியமா இருக்குது, எது பிரியமா இல்லை அப்படி என்றெல்லாம் சொல்லி வந்துட்டு நம்மளுடைய வேத வசனத்தை படிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுவார், ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்தெந்த வழியில நடக்கணும் அப்படின்றத சொல்லி நம்ம வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்றும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். நம்மளுடைய வேதத்தை குறித்து தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த களங்கமில்லாத ஞான பாலின் மேல் நாம் எப்பொழுதும் வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தின் மேல நம்ம எப்பொழுதும் வாஞ்சியா இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, தயவு செய்து டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நம்ம மற்ற காரியங்களை செய்கிறதற்கு எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அது நம்மளுக்கே தெரியும். ஆனா வேத வசனத்தை படிக்கும்போது அப்படின்னு சொல்றப்போ மட்டும் நம்மளுக்கு டைம் வரமாட்டேங்குது. அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு நம்ம இந்த வருஷம் திருத்தி கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறப்பதான் அவருடைய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது காரியமாக ஜெபம். ஜெபத்தை குறித்து நான் பேசணும் அப்படின்னா எவ்வளவோ பேசிக்கிட்டே போகலாம். பட் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. எனக்கு ஆரம்ப காலத்துல எனக்கு ரொம்ப வந்துட்டு டவுட்டா இருந்தது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணோம் அப்படின்னா எப்படி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு, நம்மளுடைய ஒர்க் பார்க்கணும், நம்ம வேலைக்கு போகணும் வரணும், வீட்டில் இருக்கிற வேலைகள் இருக்குது, மற்றும் நமக்கும் தனியா நிறைய வேலைகள் இருக்கும், எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட கேட்டப்பா அப்பா சொன்னாரு, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க பாத்திரம் கழுவுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணலாம், ஏசப்பா இந்த பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாம் எப்படி நீங்கி அது புதுசா பிரகாசமா இருக்குதோ அதே போல என்னோட இருதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் நீக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். அதே மாதிரி தான் சேம் கூட்டுறப்போ சரி, ஆண்டவரே எல்லா குப்பைகளும் ஆண்டவரே இது நீங்கிறது மாதிரி, வீட்டில இருந்து நீங்கிறது மாதிரி என்னோட இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் நீக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். இது போலதான் இது ஒரு சின்ன விஷயம்தான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்கன்றது ரொம்ப சிம்பிளான காரியம் தான். அது ஆண்டவரோட பேசுறது. நான் எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட நான் எப்படி பேசுறேனோ அதே போலதான் என்னை உண்டாக்குன்னு என்னுடைய
தகப்பனிடத்துல என்னோட அப்பாவிடத்துல நான் பேசுறதா அர்த்தம். சரிங்களா? மற்றும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஜெபத்தினால ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோமா. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்றும் ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமாம். ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10ல் 1 மணி நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துறதுல தப்பே கிடையாது. நம்ம எப்படி தசம பாகம் வந்துட்டு 10ல் 1 பங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து கொடுக்குறோமோ, அதுபோல் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தது அப்படின்னா அதில் 2 மணி நேரம் 40 நிமிடம் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அதை விடக்கு அதிகமாகவே நம்ம ஆண்டவருக்கு தரலாம். ஆனால் பேர் மினிமம் ரொம்ப கம்மியாக நான் சொல்கிறேன், இந்த அளவு மணி நேரம் கூட நம்ம ஜெபிக்கல அப்படின்னா நாமளே வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இது ஆண்டவரோட பேசுகிற டைம், நம்ம உண்டாக்கின நம்மளோட கர்த்தரோட பேசுகிற டைம், அதில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. மற்றும் மார்க் 11:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல நம்ம ஒன்று கேட்டோம் அப்படின்னா, அவரோட சமூகத்தில் நின்று கேட்டோம்னா கண்டிப்பாக அது ஆண்டவர் நம்மளுக்கு அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் தோல்வியாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி நிறைய காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது, நீங்கள் ஜெபத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது அதை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வருடத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயமான காரியங்களை நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தினாலே ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். முதலாவது காரியமாக நம்மளுடைய வேத வாசிப்பை பற்றி பார்த்தோம். வேதத்திலே மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது, 1189 சாப்டர்ஸ் இருக்கு. நீங்க இந்த ஒரு புதிய வருடத்திலே வந்துட்டு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த முழு பைபிளையும் நான் படித்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். இரண்டாவது காரியமாக ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்திலே உட்காருங்க. தயவு செய்து டைம் இல்லைன்னு மட்டும் நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பேசிக்காக நம்ம பண்ண வேண்டிய எல்லா காரியங்களும் பண்ணுறோம். வேலைக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் போகிறோம். நம்ம டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சாப்பிடாம இருக்கிறது கிடையாது, நம்மளுடைய பேசிக் நெசசிட்டி தூங்காமல் இருக்கிறது கிடையாது, சாப்பிடாம இருக்கிறது கிடையாது, சமைக்காமல் இருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அதில் கண்டிப்பாக ஆண்டவருக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி வைத்து அவரோட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். குறிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று சொல்லி. இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு ஆண்டவரோட ரொம்ப அதிகமாக கிட்டி சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இரண்டாவது காரியமாக ஜெபத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவது காரியமாக தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்க நம்ம தானியேலை குறித்து பார்க்கிறோம். எல்லாருக்கும் அவருடைய சரித்திரத்தை பத்தி நம்மளுக்கு தெரியும். அவர் ராஜாவின் அரண்மனையில இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தானா எத்தனையோ காரியங்களை அவர் அனுபவித்திருக்கலாம். அவர் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டார். என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சோஷியல் ட்ரிங்கிங்ன்றது ரொம்ப காமனான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெரியும் அது வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், அதில் நம்ம ஈடுபடக்கூடாது என்று நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் கட்டாயத்தின் காரணமாக அல்லது ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம வந்துட்டு இந்த வருடத்தில் ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு சில காரியங்கள் வந்துட்டு ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த காரியங்களை நம்ம புசிக்கக்கூடாது. எந்த காரியம் வந்துட்டு நம்மளுக்கு தீட்டாக இருக்குதோ அந்த காரியத்தை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 4வது காரியமாக நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து. ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிடலாம். முதல்ல வந்துட்டு நம்ம பார்த்தோம் வேத வாசிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது காரியமாக ஜெபத்தை குறித்து பார்த்தோம். 3வது காரியமாக நம்மளை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும் என்று சொல்லி பார்த்தோம். 4வது காரியமாக நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன்
வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி, நாம் இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய காரியமாக இப்போ இருக்குது. ரொம்ப அசால்ட்டாக வந்துட்டு நிறைய கெட்ட வார்த்தைகளை நம்ம பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்மளா இருக்கட்டும், நம்மளோட பிள்ளைகளாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நான் முன்னாடியே ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கேன், எங்களோட சபையில் ஒரு சகோதரி வராங்க. அவங்க கிட்ட எப்போ பேசினாலும் சரி, ஒரு 100 வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா அதில் 90 வார்த்தை ஆண்டவரை குறித்து தான் இருக்கும். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்கள நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கணும். அப்படி பேசினாதான் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றும் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லி. நம்முடைய நாவுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு. மரணமும் ஜீவனும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. ஆகவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாயின் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கிடவுது என்று சொல்லி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சும் இருக்கு, நெகட்டிவ் அப்ரோச்சும் இருக்கு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த டைம்லையுமே பாசிட்டிவாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அப்பா கிட்ட சொல்கிறப்போ, இல்லைப்பா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைப்பா, அப்படி இல்லைப்பா, இப்படி இல்லைப்பான்னு சொன்னால் அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பாசிட்டிவாக பேசு அப்படின்வார். இந்த வசனத்தை தான் சொல்லுவார். மரணம் ஜீவன் ரெண்டுமே நம்மளுடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. ஆண்டவரும் அதை நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கேட்டுகிட்டே தான் இருக்காரு. அதனால் இந்த புதிய வருடத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அது நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மற்றும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் உதடுகளை அடுக்குகிறவன் புத்திமான் என்று சொல்லி. தேவையில்லாமல் வந்துட்டு எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். கடைசியாக 5வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபை கூடி வருதல். ஒரு சின்ன கதையை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சின்ன வயசில் நான் கேட்டது, அது எனக்கு இன்னும் வந்துட்டு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு பிலிவர் கேட்டாங்களாம், நான் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும்தான் ஆண்டவர் 2 ஜெபத்தை கேட்பாரா, நான் பரலோகத்துக்கு அப்போ தான் போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிலிவர் வந்துட்டு பாஸ்டர் கிட்ட கேட்டாங்களாம். பாஸ்டர் வந்துருக்கு அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லலை. போய் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க பிரதர் என்று சொன்னாங்களாம். அந்த பிரதர் வந்துட்டு ஒரு சொம்பு நிறைய குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, நான் தண்ணி மட்டும் தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன், ஏன் நீங்கள் சொம்பு கூட எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, சொம்பில் ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ பிலிவர் கேட்டாங்களா, சொம்பு இல்லாமல் நான் எப்படி ஐயா தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு சொல்லி. அதே போல தான் அந்த பாஸ்டர் சொன்னாங்களாம், எப்படி ஒரு தண்ணி கொண்டு வரத்துக்கு ஒரு பாத்திரம் எப்படி தேவைப்படுகிறதோ, ஒரு மீடியம் தேவைப்படுகிறதோ, அதே போல தான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுகிறது. அதுதான் நம்மளுடைய சபை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புதிய வருடத்திலே நீங்கள் ஒருவேளை ரெகுலராக சபைக்கு போகாத ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், வார வாரம் அந்த 7வது நாளை பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவருக்கு தயவு செய்து தனியாக ஒதுக்கிடுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மளை வழிநடத்துகிற ஒரு நல்ல சத்தியமுள்ள ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு சபையாக கண்டிப்பாக நீங்கள் வார வாரம் போய் அட்டென்ட் பண்ணுங்க. சத்தியத்திற்கு நேராக நம்மளை வழிநடத்தும் அந்த சபை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அந்த சபை நம்மளை ஆயத்தப்படுத்தும். கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்மளுடைய பைபிள் முழுவதுமாக ஆதியாகமம்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட அந்த வசனத்தின் மூலியமாக தான் பேசுவார். 2வது காரியமாக ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதனால வர ஆசீர்வாதங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. 3வது காரியமாக தீட்டுப்படுத்துகிற காரியத்தை நம்ம வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். 4வது காரியமாக வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். கடைசி காரியமாக நம்ம பார்த்தோம், சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடக்கூடாது. இந்த 5 காரியங்களையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டு
கொண்டு செய்யுங்க. ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே இசப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்க ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் நேரம் செலவிட இசப்பா, மூன்றாவது காரியமாக எந்த ஒரு காரியம் ஆண்டவரை எங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே இசப்பா, நான்காவது காரியமாக எங்களோட வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரை பிரியமா இருக்க, ஐந்தாவது காரியமாக நாங்கள் எந்த ஒரு காரணத்திலும் ஆண்டவரே சபை கூடி வருதலை நாங்கள் விட்டுவிடக்கூடாது ஏசப்பா. இந்த 5 காரியங்களும் ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாங்கள் செய்ய நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஆண்டவரே, புதிய வருடத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்வதாக ஆண்டவரே ஏசப்பா. இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவர்களுடைய நல்ல மனவிருப்பங்களை நீரே நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.